கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு காணப்படாதவைகள், விசுவாசம் காணப்படாதவைகள். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, கேட்டிடும் தெய்வமே, திடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, ஓற்று தண்ணீரே, ஓற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, உரர உரரரா, உபர உபரரா, ரிபரிபரரா, ரிபரரிபரரா, விகரரிபரரா, பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், ஜெயமே வாமரவால், ஜெயமே வாமரவால், ஜபமே வாம் தயவால், தினம் ஜபமே வாம் தயவால், ஒரிரா ஒரிரரா, உவரா ஒரிரரா, விகரிகரரா, ரிப்பர ரிப்பரரா, விகர ரிப்பரரா, அபிஷேகநாதரே, ஆச்சார மானவரே, அபிஷேகநாதரே, ஆச்சார மானவரே, மீட்பினாலுக்கன, மீட்பினாலுக்கன, முத்திரை யானவரே, எங்கள் முத்திரை யானவரே, ரரரரரரரா, ரபரரரரரா, சத்துரு வரும்போது எதிராய் குடிபிடிப்பீர், சத்துரு வரும்போது எதிராய் குடிபிடிப்பீர், எக்காலம் ஓதுகிறோம், நாங்கள் எக்காலம் ஓதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், ஓ வீரா ஓ பாரா ஓ பரரா, ஓ பாரா ஓ பரரா, ரிவரரிரரா, அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயல்மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், நாங்கள் வரங்கள் பெறுகிறோம், வளமாய் வாழ்கிறோம், ரிவர ரிகர ரிவரரா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜான் ஜெபராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம செய்தி விசுவாசம். இந்த விசுவாசத்திற்கு காணப்படாதவைகள் ஒரு வார்த்தையை எபிரேய மொழியில நம்ம பார்க்கிறோம். அரட்டோஸ், காணப்படாதவைகள். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு ஆதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் அதிக நித்திய கனமகிமே உண்டு. இந்த விசுவாசத்துல நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிக நித்தியத்துக்குள்ளது. இந்த 2 ஒரு வித்தியாசத்தை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஏன்னா காணப்படுகிறவர்கள் அனித்தியமானவர்கள். நீங்க எதை பாக்குறீங்க? இந்த வீடை பாக்குறீங்க, எண்ணெயை பாக்குறீங்க, இந்த சரீரம் எல்லாமே அழிஞ்சு போயிடும். காணப்படாதவைகளோ நித்தியமான, அரோட்டோஸ்ங்கிறது நித்தியமானவைகள். சரி, இதுதான் இன்னைக்கு நம்முடைய செய்தி. இந்த செய்திக்கு ஒரு வசனத்திலிருந்து நம்ம அந்த செய்திக்கு போகிறோம். எடுத்துக்கோங்க, மார்க் எடுத்துக்கொள்ளுங்க. 9வது அதிகாரம்
23 9:23 மார்க். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தகப்பனார் வருகிறார், வேதனோடு வருகிறார். அந்த வேதனோடு வருகிறவர்கிட்ட நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க் 9:23 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆகும், கூடும், 2 வார்த்தைகள். இப்ப நம்முடைய சைட்ல இருந்து நம்ம விசுவாசிக்கணும். நாம விசுவாசிக்கும் போது அது ஆகும். எது ஆகுங்கிறத நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்ம பார்க்கக்கூடிய 7 காரியங்கள். இதை யாருமே பார்க்க முடியாது. நீங்க என்னைய பார்க்கிறீங்க, நான் உங்களை டைரக்டா பார்க்க முடியாட்டாலும் இங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு வந்து ஜானகியமா ஒரு சிவப்பு கலர்ல வந்து மாத்திருக்காங்க. கழிச்சுன்னு தெரியுது. இதனால பார்க்க முடியுது. எத்தனை பேர் இங்க இருக்கீங்க, எத்தனை பேர் மெசேஜ் கேட்கறீங்க, எத்தனை பேர் வேலைக்கு போயிருங்க, அது எனக்கு தெரியாது. ஆனா இங்க இருக்கீங்க, என்னை பார்க்க முடியும் உங்களால. இது பேர் அரோட்டோஸ் கிடையாது. நாம் பார்க்க முடியாத காரியத்தை விசுவாசிக்கணுங்க. உலக மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்து அதை விசுவாசிப்பாங்க. என்னுடைய தகப்பனார் சொல்லுவார், அவர் ஒரு சொந்தக்காரர் தாத்தா வீட்டில் அவர் சொல்லிட்டார், பேர பசங்களுக்கு இந்த இடம் இந்த இடம். இப்போ பேரைங்க தாத்தா உயிரோடு இருக்கும்போதே இந்த லிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து அளந்து பார்ப்பாங்கண்ணா. அவங்களுக்கு வேலை என்ன, எப்போ இந்த கிழமை சாவான் இந்த சொத்து எங்களுக்கு சேரும். இது காணக்கூடிய சொத்து, இது காணக்கூடாதவர்களை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன கிடைக்கும் அப்படின்னா நித்தியமானது. சரி, நம்பர் 1 ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவரை பார்க்க முடியுமா? பவுல் அதே அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அதிகாரங்கள் 2 கொரிந்தியர் 5 16 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாமிசத்தின்படி அறியும். நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாமிசத்தின்படி அறியும். மாமிசம், நம்முடைய கடவுள் மாமிசத்துல வந்தாரு. யோவான் 1 யோவான்ல சொல்லுவாரு, நாங்கள் தொட்டு பார்த்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் தொட்டு பார்த்தோம், எங்க கண்களால பார்த்தோம், தொட்டு பார்த்தோம். ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு நம்ம தொட்டு பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் இன்றைக்கு அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துது 1 அதிகாரம் 13 வெளிப்படுத்துதல் 1:13 அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாருக்கு ஒப்பானவரை மனுஷகுமாரனை கண்டேன். அவர் சிரசு மயிறு வெண்மை பஞ்சு போல இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையா இருந்தது. யோவான் விழுந்தவுடனே அவர் தம்முடைய வலது கரத்தை மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, பயப்படாது. இன்னைக்கு காணக்கூடுமா? முடியும், முடியாது. அப்படி ஒரு மாதிரி இருப்பார். ஆனா அவர் இருக்கிறார். ஒரு நாள் நான் அவர் பார்ப்பேன். என் கண்களை நான் எங்க மூடுவேன்? பரலோகத்துல என் கண்களை திறப்பேன். பவுலுக்கு ஒரு பெரிய நிச்சயம். என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கோங்க, பிலிப்பியர் எடுத்துக்கோங்க. 1 அதிகாரம். பவுலுடைய நிச்சயத்தை அவங்களை நான் காட்டுறேன். பிலிப்பியர் 1 அதிகாரம் 23 வசனத்தை அவங்களுக்கு வாசிக்கிறேன். இவ்விரண்டிலும் நான் நிற்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிகரிச்சு கிறிஸ்துவோடு கூட ஆசை. ஆனா இங்க இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன் உங்களுக்கு நல்லது? நான் உங்களுக்கு பைபிளை டீச் பண்ணுவேன். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஒரு செய்தி நான் சொல்லுவேன்னு நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் நினைச்சேன் வியாழக்கிழமை, திங்கட்கிழமை ஒரு செய்தி, வியாழக்கிழமை ஒரு செய்தி, மற்ற நாள் எஸ் ஆய் அப்படி சின்ன என்ன ஆவியானவர் சொல்றபடி நம்ம என்ன செய்யணும், அப்படி ஃபிளக்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு நம்முடைய ஆசை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை. இந்த சரீரத்தை தடுத்திருக்கிறது உங்களுக்கு ஒரு பிரயோஜனம். சரி, முதல் குறிப்பு இது. 2வது குறிப்பு, நாம் என்ன பார்க்க முடியாது, ஆனா அரோட்டோஸ் காணக்கூடாதவர்களை நம்ம பார்க்கணும். இதற்கு
தேவையான ஒரு காரியம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நமக்கு ரெண்டாவது குறிப்பு கிடையாது, முதல் குறிப்பை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு என்ன தேவை இதை பார்க்கறதுக்குன்னா, எபேசியர் 1 அதிகாரம் 19 வசனம். எபேசியர் 1:19, விசுவாசிக்கிற நம்மிடத்திலே காண்பிக்கும்படிக்கு தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வரும். பிரகாசமுள்ள மனக்கண். இந்த பிரகாசமுள்ள மனக்கண் இருந்தா தான் நம்மளால பார்க்க முடியும், காணக்கூடாத இல்லை. சரி, ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம பார்க்க முடியும். வாசிப்போமா? மத்தேயு எடுத்துக்கோங்க. 26வது அதிகாரம் 28வது வசனம். அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மளால பார்க்க முடியாது, விசுவாசிக்கிறோம். மனக்கண்களால் அதை பார்க்கலாம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. என்னுடைய ரத்தம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த வல்லமை நம்ம விசுவாசிக்கிறோம். அதனுடைய பவர், என் பாவத்தை மன்னிக்கிற வல்லமை உண்டு. வாசிப்போமா? 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனம். 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனத்துல அந்த ரத்தத்துடைய வல்லமை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை நம்ம விசுவாசிச்சா தான் இது நமக்கு நடக்கும். ஏழாவது வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரித்துட்டு அவர் ஒளியாயிருக்கிறார். நம்ம அவரோட ஐக்கியம். ஐக்கியம் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறோம். ஒன்னா இருக்கிறதுக்கு தேவை என்ன? அவருடைய ரத்தம். அது நம்ம அவரால் இணைக்கிற ஒரு ரத்தம். சரி, மூன்றாவதாக எதை நம்ம பார்க்க முடியாது, ஆனால் நாம் அதை விசுவாசிக்கிறோம். எடுத்துக்கோமா? யோவான் 3வது அதிகாரம் 16வது. யோவான் 3:14, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசிக்கணும், குமாரனை விசுவாசிக்கணும். அவர் கொடுக்கக்கூடியதை நம்ம விசுவாசிக்கணும். அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வாக உலகத்திலே அன்பு கொண்டார். தந்தள்ளி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நம்ம நித்திய பெற்றுக்கொள்ள போகிறோம். பெற்றுக்கொள்வதற்கு நித்திய ஜீவன் ஒன்றுங்கிறத நம்மளால பார்க்க முடியாது. உங்களால பார்க்க முடியுமா? என்னால பார்க்க முடியும். ஆனா விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசிக்கிறதுனால என்ன கிடைக்குதுன்னு அப்படி கேட்டீங்கன்னா 18வது வசனம் வாசிக்கிறேன். அவர் விசுவாசிக்கிறவன், காணக்கூடாததை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. சரி, இன்னும் ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு ஜபமாக அதை நீங்க எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஜபம். மார்க்கு 9வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்ப ஏன் நான் திடீர்னு நடுவில் நிறுத்தி இந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எத்தனை பேருக்கு இருக்கீங்க, இனி ஒரு சிலர் இதை கேட்பீங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வரும். ஐயா, எனக்கு இந்த விசுவாசம் இல்லையே, நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கு ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் சொல்லுகிறார். அந்த அப்பாவும் அதே தான் சொல்றாரு. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஏன் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்டது. ஏன் அவிசுவாசம் நீங்கும்படி. இப்ப நான் உங்களுக்கு ஒரு 3 குறிப்பு உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த 3 குறிப்பும் நமக்கு
என்ன ஒரு சின்ன அவிசுவாசம் இருந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணணும். ஏன் தேவை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த நித்திய ஜீவனை குறித்து 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ப்ராமிஸ் பண்ணிட்டார். ப்ராமிஸையும் நீங்க வாக்க முடியாது, ஆனா பைபிள் இருக்கு. எல்லாமே வேதத்தில் இருக்கு. வேதத்தில் இருக்காத நீங்க எவ்வளவு நம்பணும்? 100% நம்பணும். ஒரு முறை ஒரு சம்பவத்தை சொல்லிக்கிறேன், திரும்ப சொல்றேன். சிவகாசியிலிருந்து ஒரு ஹெட் மிஸ்ட்ரஸ், ஏறக்குறைய 70 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அதுக்கு நிறைய நோய்கள் வந்துருச்சு. நோய்கள் வந்து அவங்க மட்டும் கிறிஸ்தவ அம்மா, குடும்பம் எல்லாம் ஹிந்து. எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகிறாங்க. அந்த அம்மாவுடைய ஒரு சில வார்த்தைகளே எனக்கு சில புரிஞ்சுக்கிடுச்சு. அந்த அம்மாட்ட நான் கேட்டேன், அம்மா இந்த பைபிளை நீங்கள் எத்தனை % நம்புறீங்க அப்படின்னு கேட்டேன். என்னால் 40% தான் நம்ப முடியுது டாக்டர் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இத்தனை நோய்கள் வருது, எல்லாம் வருது. இந்த அம்மா எதை பார்க்குதுன்னா சூழ்நிலையை பார்க்குது. இந்த சூழ்நிலை யாருடைய கரத்தில் இருக்கு, அவருக்கு என்ன வல்லமை இருக்குன்னு பார்க்க மாட்டேன். அது எத்தனையோ பேருக்கு மார்க் போட்டு போட்டு கடைசியில் பைபிளுக்கும் மார்க் போட்டு 40 மேலே என்னால் கொடுக்க முடியாது. சரி, 3 காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். 4வதாக நம்ம பார்க்க போகிறது பரதேஸ், ரெஸ்டிங் பிளேஸ். லூக்கா 23வது அதிகாரம் 43 வசனம், இயேசு கல்லனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே நம்ம சொல்லியிருக்கோம். பரதேஸ். இன்னைக்கு எல்லாரும் மருத்துவம் எங்க போகணும் அவங்களுக்கு தெரியாது. எங்க கூட ராஜின்னு ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு என்கிட்ட நான் சொல்றேன், சார் டெய்லி தூங்கும் போது முன்னாடி எல்லாம் பயந்து பயந்து சாவேன். ஐயோ தூங்குறமே, செத்து போனா எங்க போவோம் அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் நான் தூங்குவேன். இப்ப என் கண்களை மூடுனா பரலோகத்தை என் கண்களை திறப்பேனாரு. அந்த பரதேசுங்கிற ஒரு ரெஸ்டிங் பிளேஸுக்கு ஒரு கல்லனை போட்டு போனாரு. அந்த கல்லனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 41 இயேசு நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தள்ளும். ராஜ்யம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜ்யம் இருக்குது அப்படின்னு அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லுவார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது. ரோட்ல இருந்து சொல்றது என் காதில் விழுந்திருக்கும். அதை கேட்டான், ஆண்டவரே நீங்க ராஜ்யம் இருக்குன்னு சொன்னீங்களே ஐயா, மனம் திரும்பினா பார்க்கலாம்னு சொன்னீங்களே, நான் மனம் திரும்பிட்டேன், என்னை எங்க கொண்டு போங்கன்னு சொல்லி. ஒரு கள்ள ஞானஸ்தானம் எடுக்கல, பைபிளை வாசிக்கல, ஆனா கடைசி நேரத்தில் அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அரட்டோஸ். அவனால பார்க்க முடியலைங்க, ஆனா கேட்டான், ஐயா என்னால பார்க்க முடியாத ஒரு இடத்த நான் கேட்கிறேன், அரட்டோஸ் நீங்க என்னை கொண்டு போகணும்னு சொல்லி. இப்ப பாருங்க, இவனுக்கு என்னெல்லாம் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டுன்னு சொல்லி இவன் சொல்றான். என் மரணம் வருது, கொஞ்ச நேரத்தில் மணி நேரத்தில் என்னுடைய மரணம் வரும், அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டு சொன்னான். 2வது, அந்த வாழ்க்கை நான் உங்க கூட வாழும், நீ என்னோட கூட இருப்பேன். அந்த இருதயத்தின் வாஞ்சிய ஆண்டவர் ஆன்சர் பண்றாங்க. 2வது வாஞ்சி அவனுக்கு. 3வது, உனக்கு அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அதனால கல்லனுக்கு மட்டும், ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும். சரி, இது 4 குறிப்பை நான் விட்டேன். 4வது பரதேஸ். 5வதாக நம்ம பார்க்க போறது ஒரு புதிய வானம் புதிய பூமி. இன்னைக்கு எல்லாருக்கும் எதுதான் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமி நல்லா தான் இருக்கும், ஆனா இந்த பூமி ஒரு பாவம் நிறைந்த பூமி. ஆனா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேதுரு 3வது அதிகாரம் 13வது வசனம், அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி நீதி வாசமாயிருக்கும், புதிய வானமும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்து இருக்கிறோம். வெயிட்டிங்ல இருக்காங்க. மெடிக்கல் காலேஜுக்கு போறதுக்கு ஒரு கூட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங்காரனுக்கு போறதுக்கு ஏன் பேர இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் என் மக சொல்றான், போய் பேக்கிங் பண்ணிட்டே இருக்கேன்ப்பா, இவன் நான் கொண்டு போய் சென்னையில் போய் விடணும், காலேஜில் ஸ்லோவாக பேக்கிங் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. பையன் பார்த்தா அவனை எல்கேஜிக்கு நான் கூட்டிட்டு போன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. எல்கேஜியில் கொண்டு போய் விடுறேன். ஒரு நாள் நான் போய் கூப்பிட போனேன். இவன் குட்டி பையன் என்னை பார்த்து நான் ஓடி வந்தா, நான் தூக்கிக்கிட்டேன். இந்த டீச்சர்கிட்ட சொன்னேன், நான் இவன் தாத்தா அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி பார்த்தாலே தெரியுது அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிச்சு. இப்போ தூக்க முடியுமா, என்னோட வேற வாழ்ந்தான். ஸோ அவன் காத்துட்டு இருக்கிறது புதிய வனம் புதிய பூமி கிடையாது.
அவர் காத்துட்டு இருக்கிறது இன்ஜினியரிங் காலேஜ். சரி, இப்ப இங்க என்ன நம்ம பார்க்கணும்னா, நீதி வாசமாய் இருக்கும். அது என்ன நீதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 13. 2 கொரிந்தியர் 5:13. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். நாம் அவருடைய தேவனுடைய நீதியாகும் படிக்கு, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக குற்றமே பாவமே செய்யாதவராக நிற்கிறாரோ, அதுபோல நம்மையும் குற்றமே பாவமே இல்லாத வழியை செய்கிறது தேவநீதி. அந்த தேவநீதியை நீங்க விசுவாசிச்சாதான் இந்த புதிய வானம் புதிய பூமி, அதனால நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானம் புதிய பூமி. இந்த புதிய வானம் புதிய பூமியை குறித்து ஏசாயா ரொம்ப அருமையான ஒரு வசனத்தை அது முடிக்கிற போது சொல்றாங்க. ஏசாயா 66வது அதிகாரத்துல முடிக்கும் போது பாத்தீங்கன்னா 22வது வசனம் வாசிக்கணும். ஏசாயா 66:22. நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமி எனக்கு முன்பாக நிற்கிறது போல. அங்கேயும் ஒரு ஆரோட்டத்தை தான் பார்க்கிறோம். ஆண்டவர் பார்க்கிறாரு. எதை பார்க்கிறாரு? புதிய வானம் இருக்கா இல்ல, ஆனா இருக்கிற மாதிரி அவர் பார்க்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன் ஆரோட்டோஸ் காண்கிறார். பார்க்க முடியுமா? முடியும். தேவை மனக்கண்கள், விசுவாச கண்கள். உங்களுக்கு இது குறையுதா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னால விசுவாசிக்க முடியல ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்கன்னு சேவை. சரி, 6வது குறிப்பை நம்ம பார்க்க போறோம். நம்முடைய இன்னைக்கு என்னை நீங்க ஒரு போதகராக பார்ப்பீங்க. ஆனா நம்ம ஆண்டவர் எப்படி பார்க்க போகிறவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல, ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமும் பரிசுத்த ஜாதியும். ராஜரீகமான ஆசாரியர் கூட்டம் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வந்துட்டார். டோட்டல் டிரான்ஸ்பர்மேஷன், இருளிலிருந்து வெளிச்சம். அது மாத்திரமல்ல, இன்னொரு பொசிஷன் நம்ம அங்க பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம், ரத்தத்தால் நம்மளை கழுவி 6வது நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மளை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கியிருக்கார். ராஜாக்களும் ஆசாரியர் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா நம்ம எங்க கடைசியா இருக்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சமூகத்தில் இருக்க போகிறோம். வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 4வது வசனம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். இது ரியல் தரிசி. இங்க அரட்டோஸ், ஆனா அங்க போய் அரட்டோஸ் கிடையாது. உண்மையாலேயே அவங்க பார்க்க போறாங்க. இது 6வதாக குறிப்பு. 7வதாக இந்த புதிய வானம் புதிய பூமி நடக்கிறது எங்கன்னா 1000 வருட அரசாட்சி. வெளிப்படுத்துவது 20வது அதிகாரம் 4வது வசனத்துல, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருடம். கிறிஸ்துவோடு கூட. கிறிஸ்துவ பார்க்க முடியுமா? எஸ், பார்க்க முடியும். கூட இருக்க முடியுமா? இருக்க முடியும். எப்படி இருக்காங்க? ஆசாரியராகும். ஆசாரியர் கூட்டம் ஒரு கூட்டம், அவங்க தேவ தவத்துக்கு முன்னாடி தரிசித்துட்டு இருப்பாங்க. இன்னொரு கூட்டம் இருக்காங்க, ராஜரீகமான கிங்லி அரசாண்டார்கள். 6வது வசனம் பாருங்க, தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியனா இருந்து அவரோடு கூட 1000 வருடம் அரசாளர்கள். 1000 வருடம் அரசாட்சியில ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பங்கு கொடுப்பாரு. ஆனா அதுக்கு தேவை என்னன்னா விசுவாசம். எதை விசுவாசிக்கணும்? காண முடியாத விசுவாசிக்கணும். நம்ம ராஜாக்களும் ஆசாரியும் இன்னைக்கு நம்மளை யாரும் சொல்ல முடியாது. ஆனா எங்க கண்களை மூடி அந்த 1000 வருடம் போது இது நடக்கும். 21வது அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தல் 21:1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கிடைக்கும். இந்த புதிய வானம் புதிய பூமியில தான் ஆளுகின்ற. முந்தின பூமியும் முந்தின வானமும் இல்லாமல் போயிடுச்சு. 3வது வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன். இது மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது. அவர் வாசமாயிருப்பார். அவர்கள் ஜனபர் தேவன் தாமே அவரோட கூட இருந்து அவரோட கூட. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்வாரே.
இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்பவரே. ஜெபிச்சு முடிப்போமா. மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. விசுவாசம் அரட்டோஸ், காணக்கூடாதவர்களை நாங்கள் தியானித்தோம் ஐயா. 7 காரியங்களை இன்று நாங்கள் பார்க்க முடியாது, ஆனால் இந்த 7 எங்கள் கண்களுக்கு முன்பாக வரும் என்ற நிச்சயத்தோடு இந்த ஓட்டத்தை கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.